peacemakers of Christo. இன்று தேவாலயத்திலும் உன் குடும்பத்திலும் நீ வியாபார எண்ணங்களோடு இருக்கிறாயா? அன்பு உள்ளத்தோடு இருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14வது வசனத்திலே, பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே ஆண்டவரே, நீ சிறைசாலையில் தள்ளப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, மூப்பர்களோடு யூதர்களோடு நீர் அழைத்து செல்லப்பட்டு ஏரோது முன்னிலையில, கயப்பா முன்னிலையில நிறுத்தப்பட்டு சுவாமி தேவனாகிய கர்த்தாவே, அதன் பின் சேவகர்கள் உன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டு ஆண்டவரே கச்சை துணியை கொடுத்து உன்னை ஆண்டவரே சாட்டையினாலும் இரும்பு துண்டுகளினாலும் ஈட்டியினாலும் குத்தி குத்தி அடித்து அடித்து அவமானப்படுத்தி படுத்தி உன்னை ஏளனப்படுத்தி இழிவான வார்த்தைகளினால் ஆண்டவரை சிரித்து நகையாடினார்கள் ஆண்டவரே. அப்பா, 150 கிலோ எடையுள்ள அந்த பாரமான சிலுவையை உன் மேலே தள்ளி விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நீர் நடக்க முடியாமல், ஆண்டவரே வலியை பொறுக்க முடியாமல் சோர்வு அடைந்து ஐயோ தெய்வமே என்று அப்பா நகர்ந்து நகர்ந்து அந்த கல்வாரி மலை மேலே ஏறி சென்றீரே ஆண்டவரே. அப்பா, அந்த கல்வாரி மலைக்கு சென்ற பிற்பாடு ஆண்டவரே, அங்கு அந்த சிலுவையில உன்னை வைத்து அந்த ஆணிகளை எடுத்து ஆண்டவரே அந்த ஆணிகளை உன்னுடைய கரத்திலே குத்தி அப்பா அந்த சுத்திலினால் அடித்தார்களே ஆண்டவரே. அந்த ஆணியானது உன்னுடைய தசையை பிளந்து கொண்டு ஆண்டவரே அது இறங்கி ஆண்டவரே வலியையும் ரத்தத்தையும் பீரிட்டு அடித்தது ஆண்டவரே. அப்பா, நீ சிலுவையில தொங்கினீர் ஐயா. அப்ப நீர் மரித்து விட்டீரா இல்லையா என்று ஒரு சேவகன் ஒரு ஈட்டியை எடுத்து உன்னுடைய விழாவில குத்தி ஐயோ இவன் இறந்து விட்டான் என்று அறிக்கையிட்டான் ஐயா. அந்த குத்தின விழாவிலிருந்து ரத்தமோ ஆண்டவரே தண்ணீரோ பீரிட்டு அடித்தது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த நிகழ்வுக்கு காரணம் ஒருவன் தான் ஆண்டவரே, யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரே. ஆமாப்பா, இவ்வளவு பெரிய அவமான மரணத்தை அடைந்ததற்கு ஒருவன் தான் காரணம், யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரே. அவன் பணம் மேலே ஆசை வைத்ததால் தான் இவ்வளவு பெரிய அவமான மரணம் உன்னை அணுகியது சுவாமி தேவனாகிய கர்த்தாவே. அதே போல சுவாமி, இன்று நான் அவமானப்பட்டு கிடக்கிறேன், நான் நஷ்டப்பட்டு கிடக்கிறேன், வாழ்க்கையை இழந்து கிடக்கிறேன் ஆண்டவரே. இன்று என் உலகம் இருளாக கிடக்கிறது, நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன், நான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்றால் தேவனே, அவன் ஒருவன் தான் காரணம் ஆண்டவரே. ஆமாப்பா, என் கணவனால நான் அப்படி கிடக்கிறேன் ஆண்டவரே, என் மனைவியால நான் அப்படி கிடக்கிறேன் ஆண்டவரே, நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, முடக்குவாதமுற்று கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் உடல்ல பாகமெல்லாம் பாலடைஞ்சு போய் யூட்ரஸ் பிரச்சனை, கேன்சர் ஆண்டவரே, பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்குது ஐயா. ஆண்டவரே, நான் பக்கவாதத்துல கிடக்கிறது என் கணவனால என் மனைவியால சுவாமி தேவனாகிய கர்த்தாவே. இன்னைக்கு சொத்தே இழந்துட்டு சொத்து இல்லாம பிச்சைக்காரனை போல நடக்கிறேனா என்றால் ஆண்டவரே, அதற்கு காரணம் என் அண்ணன் தம்பிங்க தான் ஆண்டவரே, அக்கா தங்கைகள் தான் ஆண்டவரே. ஆமாப்பா, என் மகனால எனக்கு நான் எல்லா சொத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் மகனை படிக்க வச்சு நான் எல்லா சொத்தையும் இழந்தேன் ஆண்டவரே. என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி நான் எல்லா சொத்தையும் இழந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு பிச்சைக்காரனா கிடக்கிறேன்னா அதற்கு காரணம் அவன் தான் ஆண்டவரே, அவன் ஒருவன் தான் சுவாமி. ஆமா ஆண்டவரே. அப்பா, அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை உன்னால நீ எதுவுமே செய்யல ஆண்டவரே, விட்டுட்டீர் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்னைக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே.
அப்பா நானும் மன்னிச்சிட்டு ஆண்டவரே என் மனைவியை மன்னிச்சிட்டு என் கணவனை மன்னிச்சிட்டு என் மகனை மன்னிச்சிட்டு என் மகளை மன்னிச்சிட்டு வாழ்றேன் சுவாமி. இன்னைக்கு உன் மனசு உடைஞ்சு போய் கிடக்குறேன், வாழ்க்கை இழந்து போய் கிடக்குறேன் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, உதவுவார் யாரும் இல்லை என்றால் அப்பா அவன் ஒருவன் தான் எனக்கு காரணமாக மாறிவிட்டான் ஐயா. தெய்வமே இன்னைக்கு அவமானப்பட்டு கிடக்கிறேன் ஐயா, சோத்துக்கு கூட வழி இல்லாம கிடக்கிறேன் ஐயா, வீடு இல்லாம கிடக்கிறேன் ஐயா, வீட்டு வாடகை வீட்டுல இருந்து என்ன வெளியே போகணும் சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா நான் யார்கிட்டப்பா போவேன், எங்கப்பா போவேன்? ஐயோ தெய்வமே, நான் அவமான சிலுவையில இருக்கிறேனே ஐயா, மரணப்பட்டு கிடக்கிறேன் ஐயா, நான் செத்து போய் கிடக்கிறேன் ஐயா. அப்பா என் வாழ்க்கை நான் இழந்ததுக்கு காரணம் என் கணவன் ஆயிட்டானே ஐயா, என்ன நல்லா பயன்படுத்திக்கிட்டு என்னோட படுத்துட்டு இன்னைக்கு என்ன விட்டுட்டானே ஐயா. ஐயா தெய்வமே, நான் என் மனைவிக்கு நிறைய வாங்கி போட்டேன் ஐயா, அவ என்ன இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாலே சாமி. ஏசப்பா என் மகனை உசுறு மாதிரி பாத்துக்கிட்டேனே ஐயா, இன்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு போயிட்டானே ஐயா, நண்பர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு போயிட்டானே ஐயா. என் மகளுக்கு நான் அவ்வளவு வாங்கி போட்டேன் ஐயா, காதலிச்சிட்டு போயிட்டாலே சாமி. நான் என்னப்பா குறை செஞ்சேன் ஆண்டவரே, என் வீட்டுல இவ்வளவு பெரிய அவமான சிலுவை ஆண்டவரே. ஏசப்பா நான் யார்கிட்ட போய் அழுவேன்னு தெரியலையே, என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவேன்னு தெரியலையேப்பா. என் தெய்வமே என் மீது கருணை கொள்ளுங்க சுவாமி. அப்பா என் தெய்வமே, நான் எல்லாத்தையும் புரிஞ்சு வாழ்றேனே ஐயா. ஐயா என் மகன் என்ன தேடி வரல, என் மகன் என்ன தேடி வரல ஐயா, என் கணவனே என்னை வெறுத்துட்டான் ஐயா, என் மனைவியே என்னை வெறுத்துட்டா சுவாமி. நான் யார்கிட்டப்பா போவேன்? எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை, என்னை காப்பார் யாரும் இல்லை. அப்பா என் அம்மா அப்பா கூட இல்லையே ஆண்டவரே, இந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மா அப்பா கூட எனக்கு உதவலையே ஆண்டவரே. வாழ்க்கையே போச்சு அப்பா. இயேசுவே எனக்கு நம்பிக்கை நீர் ஒருவர் தான் ஐயா. ஆண்டவரே நான் செத்து போலாம் போல இருக்குது ஐயா. அப்பா காசுக்காக என் குடும்பமே என்னை வெறுத்துருச்சு ஆண்டவரே, காசுக்காக என்னை வித்து விட்டார்களே ஐயா, காசுக்காக என்னை அடிச்சுட்டாங்களே ஆண்டவரே, காசுக்காக என்ன தவறா பேசிட்டாங்களே ஆண்டவரே, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்களே ஆண்டவரே, என்கிட்ட காசு இல்லைன்னு என்னை ஏத்துக்கலையே அப்பா. ஏசப்பா என்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு மரியாதை இல்லையே ஆண்டவரே, என்கிட்ட காசு இல்லைன்னு அப்பா என்னை கொன்றாங்களே ஆண்டவரே. ஏசப்பா இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல காசுதான்ப்பா எல்லாம் அப்பா, எல்லாமே காசுப்பா, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே அப்பா. ஆண்டவரே என் பிள்ளைகளை படிக்க வைக்க காசு இல்லப்பா, என் பிள்ளைகளை கரை சேர்க்க காசு இல்ல, கல்யாணம் வச்சிருக்கிற கல்யாணம் நடத்த காசு இல்ல, என் பிள்ளைங்களை காப்பாத்த காசு இல்ல, மருத்துவமனையில வச்சிருக்கிறேன்ப்பா ஆண்டவரே, அவனை காப்பாத்த காசு இல்லப்பா. ஆண்டவரே இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க காசு இல்லப்பா, அதனால உட்கார்ந்தே இருக்கிறேன்ப்பா. இயேசுவே எனக்கு உதவுவார் யாருமே இல்லப்பா, காசு கொடுக்க யாருமே இல்லப்பா. அப்பா அடுத்த வேளை சோறுக்கு காசு இல்ல ஆண்டவரே. ஏசப்பா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்லை ஆண்டவரே, என் மேல இரக்கம் வையும் ஐயா. யூதாசு பாவம் செய்து நல்லவரை காட்டி கொடுத்து காசு பெற்றுக் கொண்டான் ஐயா. அப்பா நான் வாழ்ந்திருந்தா லஞ்சம் வாங்கி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஐயா, மோசம் செய்து எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஐயா, ஆனா நான் அதுக்கெல்லாம் போல சுவாமி. அதனாலதான் பண்ணைக்கு நான் பிச்சைக்காரனா உட்கார்ந்து இருக்கிறேன் ஐயா. ஏசப்பா தெய்வமே என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா. என் மனைவி சொல்றா காசு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு, நானும் வேலை தேடி 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 பாக்குறேன்ப்பா, ஒரு வேலையும் கிடைக்கலையே ஆண்டவரே, எங்க போனாலும் கிடைக்கலையே சாமி. ஒரு வேலை கிடைக்குது, அதுல நல்ல சம்பளமே இல்லப்பா, என்னால என்னப்பா செய்ய முடியும் சாமி. அப்பா வயதாகி போயிடுச்சு, உழைக்கவும் முடியல ஆண்டவரே,
உடலும் ஒத்து வரலையே சுவாமி. ஏசப்பா தெய்வமே, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுப்பா, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, என்ன கைவிடாதீங்க சுவாமி, எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, அனாதையா கிடக்கிறேனே. இயேசுவே நீங்க வாங்கப்பா, நீங்க வந்து என்னோட இருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை பாருங்கப்பா என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை ஒரே ஒரு தடவை பார்த்து ஆசீர்வதிங்க அப்பா. ஏசப்பா இந்த பிள்ளைகளை கரை சேருங்க, வாழ வையுங்க, கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நாற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை
வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.